ஆசீர்வதிக்கும்படியாக அப்படிப்பட்ட மக்களுக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இவர்களுக்காக ஒருவர் ஜெபிக்கலாம் சுருக்கமாக. பரிசுத்த பிதாவே, உம்முடைய மகிமையின் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற, உம்மை நம்பி இருக்கிற, விசுவாசிக்கிற ஆண்டவரே, சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லியிருக்கீங்களே, உம்மை ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தத்தோடு பக்தியோடு வாழ்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுங்க. எல்லா சபை விசுவாசிகளுக்காக 36 மாநிலங்களில் இருக்கிற எல்லா சபை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் 38 மாவட்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சென்னையின் 19 மண்டலங்கிற எல்லா விசுவாசி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்தியில் இன்னும் வளரட்டும், பரிசுத்தத்தில் முன்னேறட்டும், தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவனுடைய ஊழியக்காரனோடு இணைந்து ஓடுகிற விசுவாசிகளாக இருப்பது செய்யும். மன உளைச்சலை கொடுக்கிற, சபையில எதிர்த்து நிற்கிற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது ஆண்டவர். ஊழியக்காரனோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு பக்தியுள்ளவர்களாக மாறி தங்களுடைய கையின் கிரியத்தை கொடுத்து உதவுகிற ஊர் ஆரோக்கியங்களாக இருக்கட்டும். யோசுவா காலேபுகளாக மாறுவார்களாக. எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்கு சிறையிருப்புகளை மாற்றும், தரித்திரங்களை மாற்றும், வறுமைகளை மாற்றும், பற்றாக்குறைகளை மாற்றி கடன் பிரச்சனை விடுதலை தந்து அவர்கள் ஊழியத்துக்கு உதவியாளர்களாக ஒத்தாசையா இருக்க, ஊழியக்காரருக்கு தோள் கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதாக ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் உங்களை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. அந்த சபைக்குள்ள மனம் திரும்பியும் ரட்சிக்கப்பட்டும் குணப்படாது இருக்கிற, சத்தியத்துக்கு எதிர்க்கிற ஊழியக்காரருக்கு மன உளைச்சலை கொடுக்கிற எல்லா விசுவாசிகளுக்கு சந்திக்கிறாங்க. அவர்கள் ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துக்கு கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுகிற மக்களாக மாற உதவி செய்யும். இதை செய்ய போவதற்காக நன்றி செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேளும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்திய நாட்டில் 20,000க்கும் அதிகமான மிஷனரிகள் ஊழியர்கிறாங்க. இன்னும் பதிவு பண்ணப்படாத நிறைய இண்டிபெண்டன்டா மிஷனரி இருக்காங்க. நாங்க இருந்தது ஜம்சு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அங்கேயே பிரிந்து நிறைய ஊழியக்காரங்க தனித்தனியாய் கடந்த நாட்களில் ஜார்க்கண்ட்ல ஜோசபன் ஒரு ஊழியக்காரருக்கு போய் வந்தாங்க. அதே பட்டத்தில் மைக்கேல் ஒரு ஊழியக்காரருக்காரு. இப்படி பலர் தனித்தனியாக அப்படி கணக்கில்லாம ஏராளமான மிஷனரிகள், 20,000க்கும் அதிகமான மிஷனரிகள் இந்திய நாட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பனி, வெயில், இந்த வெயில் காலம் வந்தா புயல், அதாவது லூன்னு வந்தது. லூனா உஷ்ண காற்று. இந்த உஷ்ண காற்று தாக்கிடுச்சுன்னா 2 முறை வாமிட்டிங், ஒரு 2 முறை லூஸ் மோஷனாலும் அவ்வளோதான் அவருக்கு டவுட் கேஸ் கொண்டு போய் கட்டிடுவாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு கடுகெண்ணை தான் அவங்களுக்கு வியாதி. ஆனால் இங்கிருந்து போகிற மிஷனரிகள் கஷ்டப்படுவாங்க. குளிர் காலங்களில் ஊழியக்காரன் மனைவிக்கிற வீசிங் ப்ராப்ளத்தில், மழைக்காலமானாலும் எல்லா கிளைமேட்டுக்கும் அங்கே பாதிப்புகளோடு தான் ஊழியம் செய்கிறாங்க. இந்த 20,000 மிஷனரிகள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக, நல்ல சுகபலம் தரும்படியாக, அவர்கள் மூலம் கட்டப்படுகிற ஊழியங்கள், அவங்க மூலம் சொல்லப்படுகிற சுவிசேஷம், அவர்களால் எழுப்பப்படுகிற சபைகள், அவங்களால் ரட்சிக்கப்பட்ட மக்கள்லாம் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக 20,000 மிஷனரிகள் குடும்பங்களுக்காக ஒரு கர்த்தருடைய தாசர், கர்த்தரால் ஏற்பட்ட சகோதரிகளோ சகோதரி யாரோ ஜெபிக்கிறார். யாராவது ஆண்டோடைய பிள்ளைகளோடு எழுப்பி ஜெபி பாதுகாக்க 20,000 மிஷனரிகளை கர்த்தர். I thank you Holy Spirit. I thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. ஸ்தோத்திரம். Yes Lord Jesus. தியாகம் பண்ணுறாங்க. அப்பளித்து ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். 20,000க்கும் அதிகமான விஷயம். ஒவ்வொருக்கும் சுகபலனாங்க. மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனைவி இழந்த மிஷனரிகள் குடும்பங்களை, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார்கள். கணவனை இழந்து ஊழியம் செய்கிற மிஷனரி சகோதர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமாப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை மூடுவதாக, இந்த கிருபை தாங்குவதாக. சோத்திரம்.
கர்த்தராகி தெய்வம் காத்து நடத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சேவகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கட சமயங்களில் நாங்கள் மயங்கியே வாடுகிறோம். துங்கன இறங்குமென தினம் ஏங்கியே நாடுகிறோம். சங்கட சமயங்களில் நாங்கள் மயங்கியே எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆழி மலைகள் எல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழி மலைகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசு குமரனே. தொடர்ந்து நம்ம 36 மாநில இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்களுக்காக தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிற சபைகளை நிர்வகிக்கிற மேய்ப்பர்களாக ஊழியம் செய்கிற ஊழியக்கார குடும்பங்க, போதிக்கிற ஊழியக்காரங்க, இந்த 5 வித ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போவோம். இந்த நாட்கள் அதிகமாய் விபத்துகள், டூ வீலரில் பொருள் ஆக்சிடென்ட் நடக்குது. நிறைய ஊழியக்காரங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கை கால் விழுந்து போயிருக்கு. நிறைய பேருக்கு லங்ஸ் பிரச்சனை, ஆற்றுடைய பலவிதமான உபாதைகளில் தேசத்தில் ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஊழியக்காரன் சுகத்தை நான் அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். பக்கத்துல கைப்பிடிச்சிக்கலாம், ஒருத்தர் கைப்பிடிச்சு ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரன் நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம 36 மாநிலத்தில் இருக்கிற 5 வித ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டின் 38 மாவட்டத்தில் இருக்கிற 5 வித ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போறோம். பரிசுத்த பிதாவே, உடைய மகிமையின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஏற்படுத்திக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உருவான ஊழியக்காரர் முதல் கொண்டு 70, 80 வயதான எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறேன் சொன்னீங்களே, ஒரு வார்த்தையில உண்மையுள்ள தேவன் என் தேசத்தில் இருக்கிற எல்லா அப்போஸ்தலர் மனைவி பிள்ளைகளே தயவுள்ள கரம் இருப்பதாக, எல்லா தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய மனைவி பிள்ளைகள் பலத்த கரம் இருப்பதாக, சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியக்காரருடைய குடும்பங்கள் மீது தயவுள்ள கரம் இருப்பதாக. ஆண்டவரே, போதிக்கிற ஊழியக்கார குடும்பங்களுக்காக, ஆண்டவர் போதகருடைய குடும்பத்தின் மேல சந்ததிகள் மேல பலத்த கரம் இருப்பதாக. சபைகளை நிறுவியாக்கிற பலவிதமான உளைச்சல்களை கஷ்டப்பட்டு சபைகளை கட்டி எழுப்புகிற மெய்ப்பருடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு வேண்டிய சுகபலத்தை தருவராக. தேவனாக்கத்த சரீரங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்களை முறியடிப்பவராக. குடும்பங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகளை மாற்றுவராக. சந்ததிகள் மேல் இருக்கிற எல்லா கிரியைகளை முறியடிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஊழியக்கார மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபலத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, கொடிய மரணங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, கொடிய வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, கொடிய விபத்துகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவர்களாகி தெய்வம் பலத்த கரத்தில் நடத்துவதாக. இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு ஊழியக்காருக்கு வேண்டிய சுகம், பலம், ஆரோக்கியத்தை தந்து, வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை தந்து, வரங்களை தந்து, வல்லமையை தந்து நீர் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புதலின் வீரர்களாக, வீராங்கனைகளாக நடத்துவதாக.
அந்த ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலத்த கரம் இருப்பதாக, ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். சந்ததிகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோகாபித்து நாங்கள் சுட்டரிக்கிறோம். ஊழியக்காரருடைய சந்ததிகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை பரிசுத்த அக்கினியால நாங்கள் எரிக்கிறோம். பரலோக அக்கினியால எரிக்கிறோம். பலிபீடத்தின் அக்கினியால சுட்டரிக்கிறோம். எல்லா ஊழியக்காரருடைய சந்ததிகள் இன்றைக்கு பிறந்த குழந்தை முதல் கொண்டு முதிர் வயது எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக சந்ததி சந்ததியாக பாதுகாத்து வரும். சகல விபத்துகளுக்கு விலக்கி, மரண கண்ணிகளுக்கு, நாச மோசங்களுக்கு, வியாதி, பலவீனம், இழுக்கன், சோதனை, இக்கட்டு, துன்பம், பசிதாகத்துக்கு விலக்கி தேவன் தேசத்தில் சேர்ந்திருக்கப்படுவார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் எகிப்து நாட்டில் வித்தியாசம் உண்டாக்கின தேவன் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் சந்ததிகளுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். ஊழியக்காரர்களை குறித்த பயம் தேசத்தில் உண்டாகட்டும். கத்தரபடி செய்கிறதுக்காக நன்றி. எல்லாருடைய ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதி. நல்ல சரீர சுகபலத்தை தாங்கப்பா. விரும்பி உண்ணுகிற உணவுகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சரீர உபாதைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. மருத்துவமனைகள், டாக்டர்கள், நர்சுங்க, மெடிக்கல் சபையில் யாரும் ஊழியக்காரர்களையோ சந்ததிகளை அற்புதமாக எண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். நீங்க வாக்குப்படி என் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவராக. இங்கு வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கனாயும் போதகர் ரைத்துக்களுக்கு, முக்கியமான நிர்வாகிகளுக்காக, தலைவர்களுக்காக, ஆண்டவர் செயலாளர் போல மற்ற எல்லா பொறுப்பிருக்கிற ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக, அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சரீரங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். பாதாளத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறோம். சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறோம். வேதாளம், பாதாளம், யாவையும் என்ற வீர நாமமுள்ள இயேசுவின் நாமத்தில் எல்லா கிரியைகளையும் முறியடிக்கிறோம். சகல சாப கட்டுகளுக்கும், பாவ கட்டுகள், ஜென்ம கட்டுகள், பின்னிசுடைய கட்டுகளுக்கு, எல்லா வசியத்தின் கட்டுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்வதாக எல்லா கிரியைகளை எரித்து சாம்பலாக்கும். பலத்த காரியங்களை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். படந்து தேசத்துல பலத்த கிரியைகள் நடக்கும். அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த காலம் கூட இருப்பதாக லைஃபில் இருக்கிற எல்லா முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் கர்த்தர் நல்ல சுகபலத்தை தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி கணப்படுத்தும். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம்.